அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்மளுடைய நவ கிரகத்தில் மிகப்பெரிய நீதிக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்ட நம்மளுடைய சனி பகவான் வக்ரமடைகின்ற இந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் அப்படிங்கிறத உணர்த்துகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சியானாலே எல்லாருக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆஹா, இந்த சனி பயிற்சி வேறு ஆகுது, இந்த சனி பகவான் நம்மளை என்ன பாடாப்படுத்த போகிறாரோ, பம்பரமாக சுத்த வைக்க போகிறாரோ, இருக்கிறதைய இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமோ, அப்படிலாம் நிறைய குழப்பங்கள் பல பேருக்கு வரும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர், கண்டிப்பாக நம்மளை இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு விஷயங்களை உணரக்கூடிய தன்மையில் செயல்படுத்துவார். சில நேரங்களில் நம்மளுடைய லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிறத உணரக்கூடியவங்களும் இருக்கீங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, ஜோதிடத்தில், சனி கொடுப்பார் எவன் தடுப்பார். சனி பகவான் கொடுக்குறத நல்ல விஷயங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களையும் கொடுப்பார். தவறுகள் செய்யும் பட்சத்தில் அதற்கான தண்டனையும் கொடுப்பவர் தான் சனி பகவான். இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ர கதியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 138 நாட்களில் என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 138 நாட்களில் 100 நாட்கள் உண்மையிலேயே உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு வல்லமை சனி பகவானுக்கு கிடைக்க போது. யாருடைய அருளால்? குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக. கிட்டத்தட்ட வக்ரம் பெற்ற சனி பகவானை உச்சம் பெற்ற குரு ஒரு 100 நாளாக பார்ப்பார். அப்போ 100 நாள் எந்த பதட்டமும் இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப்குள்ளே போகலாம். மீதி உள்ள 38 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத நம்முடைய சனி பகவான் உணர்த்துகிறார் என்பதை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ 5ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்து குருவுடைய பார்வை ராசிக்கும் கிடைக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவானுக்கும் கிடைக்குது. அப்போ இந்த 138 நாட்கள் சனி பகவானுடைய வக்ரகதி, அதில் 100 நாட்கள் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தன்னைத்தானே தேடிக்கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தன்னிலை அறிந்து உயர்ந்த நிலை செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்முடைய சனி பகவான் சூப்பராக கொடுக்க போகிறார். மனசில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா, எப்போ அந்த குழப்பத்துக்கு விலை கிடைக்கும், இப்போ தான் நிம்மதியாக இருப்போம், எப்போ ஒரு நிலையான தன்மை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மனதளவிலும் ஒரு நிலையான தன்மை, குழப்பம் இல்லாத சூழ்நிலையை நம்முடைய குருவுடைய அருளால் சனி பகவான் வக்ரம் பெற்று கொடுப்பார். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடை விலக போகுது. ஓகேவா? பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் நம்முடைய சனி பகவானுடைய செயல்பாடு மூலமாக நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்கள் பெறப்படும். உங்கள் கூட்டாளிகளே உங்களை பாடாப்படுத்தி இருக்காங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை கொஞ்சம் கூட கண்டுக்கிறல. குடும்பத்துக்காக உழைச்சி ஓடாய் தேய்ந்து போன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ராசியில் மிக முக்கியமான ராசி நீங்கள் தான். ஆனால் நீங்கள் குடும்பத்துக்காக, நட்புக்காக, கல்யாணம் முடித்த உறவுக்காக, நம்பி வந்த உறவுக்காக, காதலுக்காகன்னு எல்லாருக்காகவும் விட்டு கொடுத்து வாழ்ந்த நீங்கள் உங்களுக்காக வாழ மறந்துட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே அன்புக்கு, பாசத்துக்கு இயங்கக்கூடிய, எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு நல்ல உள்ளம், சுயநலம் இல்லாத ஒரு எண்ணம் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் சுயநலமாக இருந்தால் தான் வாழ முடியும்னு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க
உங்கள்கிட்ட கற்றுக்கொண்ட கற்றுக்குட்டிகள். புரியுதா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் நிம்மதியாக யாரையும் காயப்படுத்தாமல் நீங்கள் உங்களுக்காக வாழ போகிறீங்க. அதுபோல் யார் யாரெல்லாம் விருச்சிகராசி என்பவர்களை காதலில் படும் தோல்வி சார், காதலில் பெரிய பிரச்சனை சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்கள் காதலில் வெற்றி, காதலில் மகிழ்ச்சி, காதல் மூலமாக சந்தோஷம் அப்படிங்கிற வாய்ப்பை உங்களுக்கு வக்கரம் பெற்ற சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் திருமணம் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கா? இரண்டாவது காதலாக இருந்தால் உறுதியாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விருச்சிகராசி என்பவர்களுக்கு 2 காதல் கிராஸ் பண்ணுங்கிறது கணக்கு. புரியுதா? ஒன்று நீங்களே 2வது காதல் பண்ணலாம், இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய நபர் ஏற்கனவே ஒரு காதல் பண்ணியிருப்பார், இப்போ 2வது உங்களை காதல் பண்ணுவார். அப்படிங்கிற அமைப்பை கிரகங்கள் கொடுக்கும். ஸோ அப்போ காதல் திருமணம் முடிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியான காலகட்டம். காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து வெளியே வர போகிறீங்க. இனிமேல் தான் உண்மையான நண்பர்கள், உண்மையான உறவுகளை காணக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய தன்மையில் சூப்பராக இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற நம்முடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிரக ரீதியாக சூப்பராக கிடைக்க போகுது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ மனம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி இந்த காலகட்டங்களில் விருச்சிகராசிக்காரங்கள் மன மகிழ்ச்சியுடன் தன்னுடைய செயல்பாடை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்குறோம். ஸோ விருச்சிகராசி என்பவர்களில் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு, திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்மளுடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் குருவின் அருளால் விருச்சிகராசிக்கு 11ஆம் வீடான கன்னி ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக வக்கரம் பெற்று பார்த்து குருவின் அருளால் ஒரு நல்ல லாபத்தையும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உறுதியாக பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கிரகமைப்பு இருக்குது. முதல் மேரேஜ் முடித்து திருமண வாழ்க்கையில் போராடி பிரிவை சந்தித்தோம், இல்லை மேபி ஏதோ ஒரு விஷயத்து தனிமையாக இருக்கும். எங்களுக்கான 2வது லைஃப் ஸ்டைல் உண்டா இல்லையா, கல்யாணம் முடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு எதிர்பார்க்குற விருச்சிகராசி என்பவர்கள் உறுதியாக 2வது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. சரியா? ஸோ இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல மாற்றங்களை, நல்ல விதமான உணர்வுபூர்வமான செயல்பாடுகளை உணரக்கூடிய தருணம். சரி, இந்த 100 நாட்கள் இவ்வளோ நன்மை செய்யிட்டோம், மீதி உள்ள 38 நாட்கள் கவனமாக இருக்கணும்னு சொன்னோமே. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த 38 நாட்களில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. உங்களை வஞ்சாலும் சரி, உங்களை வாழ்த்தினாலும் சரி, மயங்கிடாதீங்க. ஏன்னா நீ யாரை ரொம்ப கேரிங்காக நம்புனீங்களோ அவர்கள் மூலமாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு இழப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, கஷ்டப்பட்டு உழைச்சி தேவையில்லாமல் கொடுத்துட்டு உட்கார வேண்டிய சூழ்நிலையை கிரகங்கள் ஏற்படுத்தும். நீங்கள் டைரெக்டாக எந்த விஷயத்தையும் மூவ் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. புரியுதா? ஸோ அதே போல் இந்த பணம் கொடுக்க வாங்க விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதேபோல் எனக்கு இவ்வளோ லாபம் வருது, எனக்கு இவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸிங் வருது, அப்படி இப்படின்னு சொல்லி யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க மனசு விட்டு வெளியே சொல்லும் போது தான் பாரத்தை அதிகமாக சமைக்கிங்க. ஓகேவா? ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தால் உறுதியாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வில்லங்கம் இல்லாத லைஃப் ஸ்டைலு, போராட்டம் இல்லாத லைஃப் ஸ்டைலை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியாச்சு. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 20-30% ஒரு மாற்றம் வக்கர பயிற்சி காலங்களில் கிடைக்கும். இந்த 100 நாளில் நல்லது நடக்கும், 38 நாட்களில் கவனமாகவும் இருக்கணும். சரியா? ஸோ இதை நீங்கள் அப்படியே பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் கட்டாயமாக 20-30 மாற்றம் ஏற்படும். இதை தாண்டி
உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். நான் எதிர்பார்க்குற மாதிரி வேலை எப்போ கிடைக்கும், எனக்கு சொந்த தொழில் தொடங்கலாமா, திருமணம் நடக்குமா, விருப்பப்படுற பொண்ணையும் முடிப்பேனா, விருப்பப்படுற பையனையும் நான் கல்யாணம் முடிப்பேனா, குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இந்த பிரச்சனை இல்லாமல் மன நிம்மதியோடு எப்போ வாழ்வேன். ஸோ இதெல்லாம் நிறைய கேள்விகள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கேள்விகள், தேவையில்லாத சிக்கல்களை நீங்களே மாட்ட வேண்டிய சூழ்நிலை, அது எப்போ வெளியே வருவோங்கிற பல கேள்விகள் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்தால், அந்த பலவிதமான கேள்விகளுக்கு துல்லிய பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். சார், எனக்கு ஜாதகம் இல்லையே, நீங்கள் சொன்னது பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் இருந்தால் பார்த்துடலாம். ஓகே. ஸோ எனக்கு ஜாதகமே இல்லையே, எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாதே, நான் என்ன பண்ணலாம், என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னா, உங்கள் பேர், உங்களுடைய குறிப்பிட்ட வயது, இப்போ ஏதோ ஒரு கால்குலேஷனில் ஒரு வயது இருக்கும்ல, ஸோ அதை அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுடைய கணக்கின்படி பிரசனத்தின் ரீதியாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு, மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் சொல்லி உங்களுடைய கடந்த காலத்தை விட எதிர்காலத்தில் வெற்றி பெற உறுதியாக கணித்து கூற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வீடியோ பார்க்குறவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.